வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கான வீடியோ என்னன்னு அப்படின்னா, வினைவரிசை வகைகள்ல சில எடுத்துக்காட்டுகளை பார்த்துட்டு இருந்தோம். அதுல அடுத்தபடியா பார்க்கக்கூடியது தசம வினைவரிசை வினைகள், ஃபிராக்ஷனல் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. சில வினைகள் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த வினைவரிசைகள்ல முழு எண் வராம இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல புள்ளி வச்சு சில மதிப்புகள் என்ன செய்யும், தசம மதிப்புகளா கிடைக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அசிட்டால்டிகைடு. அசிட்டால்டிகைடை நம்ம பிரிகையடைய செய்யறோம். அது டீகம்போஸ் ஆகி மீத்தேன் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. இப்போ இதுல அசிட்டால்டிகைடு இதோட வினையோட வேகத்தை எந்த அளவுக்கு மாத்துது அப்படின்னா, பாருங்க, அதோடைய செறிவு மாற்றம்ங்கிறது எதை அடிப்படையா வச்சது? 3/2. அதாவது இந்த செறிவை நீங்க மாத்துறீங்க, 2 மடங்கு ஆக்கலாம், 4 மடங்கு ஆக்கலாம், 5 மடங்கு ஆக்கலாம். அப்போ 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 அதை பொறுத்தா நம்ம என்ன செய்வோம்? நம்ம இந்த மதிப்பை நம்ம என்ன செய்யறோம்? போடுறோம். அப்ப இது எத்தனை மடங்கு ஆக்குறோமோ அது வினை வேகத்தை பாதிக்கக்கூடிய அளவை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? அந்த 3/2 போட்டிருப்பாங்க. சார், இங்க மோல்ஸே இல்லையே, அப்ப இது ஒருபடியில வினை நடக்கக்கூடியதா அப்படின்னா, இந்த வினை நடக்கக்கூடியது ஒருபடியா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய கெழுவை நம்ம என்ன செய்யல, இங்க சமப்படுத்தல. இங்க 3/2 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 1% இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, சில வினைகள் எல்லாமே என்னது, சோதனை அடிப்படையில தான் அதோடைய பவர், அந்த பவரை மதிப்பு என்ன செய்ய முடியும், நம்மளால போடவே முடியும். ஒரு வினையில வினை வேகத்தை எப்படி அதோடைய செறிவு பாதிக்குது அப்படிங்கிறது சோதனை அடிப்படையில சொல்லக்கூடியதுதான். பட் இதுவும் சோதனை அடிப்படையில தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க. அப்போ இங்க ஒவ்வொரு எடுத்துக்காட்டுலையும் பாருங்க, COCl2 CO plus Cl2 மாறுது. இதோட ரேட்ல பாத்தீங்கன்னா பவர்ல என்ன போட்டிருக்கோம்? 3/2. வினைபடு பொருள் எல்லாமே அப்படியே எடுத்து எழுதியிருப்பாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய கெழு மதிப்பு என்ன செய்யுது, அதோடைய வினை வேகத்துக்கும் செறிவுக்கும் உள்ள தொடர்பை பொறுத்துதான் அந்த மதிப்பு என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, CHCl3 Cl2 போட்டிருக்கோம். இதுல ஒரு HCl வெளியே போயிட்டு CCl4 கிடைக்கும். இதுல குளோரோஃபார்மை பொறுத்து அது முதல் வரிசையையும், குளோரினை பொறுத்து அது ஹாஃப் மதிப்பை என்ன செய்யுது, அடையுது. அதே மாதிரி H2Br2 உடைய மதிப்பு பாருங்க, H2HBr போட்டிருக்கோம். R H2 plus Br2. H2 பொறுத்து 1, Br2 பொறுத்து 1/2 என்ன செய்யுது, பிரசன்டா இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் பாருங்க, எல்லாமே என்னது, இதோடைய ஆர்டரை கண்டுபிடிச்சீங்கன்னா, வரிசையை கண்டுபிடிச்சீங்கன்னா எல்லாமே என்ன மதிப்பா இருக்கு? 3/2, 3/2, 1 plus 1/2, அதுவும் 3/2 தான். 1 plus 1/2, 3/2 தான். எல்லாமே 1.5, 1.5 வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி எண் மதிப்பு என்ன செய்யும், இந்த மாதிரி ஃபிராக்ஷனாக என்ன செய்யும், வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வினைகள் என்ன அப்படின்னா, ஃபிராக்ஷன் ஆர்டரை வச்சிருக்கக்கூடிய சில வினைகளுக்கான எடுத்துக்காட்டுகளா வச்சுக்கலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரங்கள் நம்மளுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்தா டைரக்டா என்ன பண்ணிடலாம், 4 மார்க் டைரக்டா ஆன்சர் பண்ணிட்டு மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணிக்கக்கூடியது நல்லதுதான். ஏன்னா நம்மளுக்கு தேவை மார்க். அப்போ அந்த மார்க்கை நம்ம எப்படியெல்லாம் ரிசீவ் பண்ண முடியுமோ அதுக்கான வழிகளை தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், யோசித்து வச்சுக்கணும். சில வினைகளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய வினைகள் இருக்கு. ஒரு சில வினைகள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? தேங்க்யூ.